ஸ்ரீ முத்து சுப்புலட்சுமி அறக்கட்டளையின் சார்பாக உலக க்ஷேமத்திற்காக மாதா மாதம் பௌர்ணமி நாளிலே சித்தர் முறைகளிலே ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பிகைக்கு ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்தோடு கூடிய ஒரு அற்புதமான வழிபாடானது திரு சந்தான குமாரசுவாமி சுவாமி அவர்களால் நடைபெறுகிறது. அந்த வகையில் இந்த மாதம் மார்கழி மாதத்தினுடைய இறுதி நாள், நாளைக்கு தை 1ஆம் தேதி. பொதுவாக தட்சிணாயனம் என்று சொல்லக்கூடிய 6 மாதம் முடிந்து உத்தராயணம் என்று சொல்லக்கூடிய சூரியன் வடக்கு நோக்கி பயணிக்கிற காலமாக நாளை முதல் ஆரம்பிக்கிறது. அதே போல இன்று போகி பண்டிகை, மனதிலே உள்ள அழுக்குகளை எல்லாம் அகற்றுவதுவாக நினைத்து வீட்டில் உள்ள பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற வாக்கிற்கேற்ப பழையவற்றை எல்லாம் கழித்து புதியவற்றை உள்ளே புகுத்தி வெளியிருக்கின்ற மாசுக்கள் உள்ளே வராத வண்ணம் இருப்பதற்காக மாவிளை, வேப்பிலை, சிறுபீளை இலை என்று சொல்லக்கூடிய 3 இலைகளையும் வைத்து காப்பு கட்டுகிற ஒரு அற்புதமான நிகழ்வும் இன்று நடைபெறுகிறது. நாளை சூரியன் பொங்கல், சூரியனுக்காக பொங்கலிட்டு இந்த உலகத்திலே கண்ணுக்கு தெரிகிற இறைவனாக இருக்கின்ற சூரியனுக்கு உத்தராயணம் என்று சொல்லக்கூடிய ஆரம்ப தினத்திலே சூரிய பொங்கல் வைத்து இந்த பொங்கல் விழாவானது சிறப்பாக நடைபெறுகிற தருணமாகவும் இருக்கிறது. இன்றைய நாள் சோமவாரம். பொதுவாக பௌர்ணமி என்று சொன்னாலே சந்திரன், கிழமைகளிலே திங்கட்கிழமை வருகிற ஒரு பௌர்ணமியும் மிக சிறப்பு வாய்ந்தது. அதிலும் இன்று புனர்பூச நட்சத்திரம். அந்த புனர்பூச நட்சத்திரத்துக்குரிய தெய்வங்கள் என்று சொன்னால் அதிதி தேவோ பவ. அதிதி, வீட்டுக்கு வருகிற உறவினர்களுக்கு உபசரித்து ஒரு அன்னமிட்டு மகிழ்ந்தால் அந்த அதிதி சந்தோஷப்பட்டு சகலத்தையும் கொடுக்கக்கூடியவராக இருக்கிற நட்சத்திரம் இன்று புனர்பூச நட்சத்திரம். ஆக நாள், திதி, நட்சத்திரம் போன்ற அனைத்தும் விசேஷமாக அமைந்திருக்கிற இந்த நாளிலே சித்த புருஷர்களும் இங்கு எழுந்தருளி நமது பூஜையினை கண்டு கழித்து வருகின்ற பக்தர்களுக்கு அருளாசி வழங்குகிற ஒரு அற்புத இடமாக இருக்கிறது. அந்த வகையிலே இங்கு வந்திருக்கிற அனைவருக்கும், யூடியூப் சேனல் வழியாக பார்த்து கொண்டிருக்கிற திரு ஸ்ரீ கோடிசுவாமி அவர்களுடைய பக்தர்களுக்கும் எல்லா வளமும் கொடுத்து நல்வாழ்வு வாழ இறையல் புரிய வேண்டும். ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பிகையினுடைய அருள் பரிபூர்ணமாக சித்திக்க வேண்டும். மாதா மாதம் நடக்கிற இந்த பௌர்ணமி பூஜையானது இன்னும் சிறப்பு பெற்று வெகு விமர்சையாக நடப்பதற்காக ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பிகையினுடைய பரிபூர்ண அருட்காட்சம் சுவாமி அவர்களுக்கு சித்திக்க வேண்டும். இன்றைய நிகழ்வுல அவர் சொன்னது போல ஆபின் டைரக்டர் திரு ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்திருக்கிறார்கள். அவருக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் இங்கு வந்திருக்கிற அனைவருக்கும் ஸ்ரீ முத்து சுப்புலட்சுமி அறக்கட்டளையின் சார்பாக நெஞ்சார்ந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு பௌர்ணமி பூஜையினை ஆரம்பிக்கிறோம். போற்றிவோம் நம சிவாயா. இன்று சிறப்பு நமது பௌர்ணமி வழிபாட்டுக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்து இந்த பூஜையிலே நிறைவுற கலந்து கொண்ட ஆவின் முன்னாள் டைரக்டர் திரு ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் குடும்பத்திற்கு இந்த பௌர்ணமி வழிபாட்டில் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பிகையினுடைய பரிபூர்ண ஆசீர்வாதமான 16 செல்வங்களும் கிடைக்கப்பெற்று ஆயுள் ஆரோக்கியத்தோடு இருந்து சமூக பணி, ஆன்மீக பணி போன்ற பணிகளை சிறப்புற செய்ய வேண்டுமாய் கேட்டி அவருக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வருகை இருந்ததற்காக நமது நிறுவனர் திரு சந்தான குமாரசுவாமி ஐயா அவர்கள் முன்னாடி அணிவித்து கௌரவிப்பார்கள். வணக்கம். சகல நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய மகான் கோடிசாமி அவர்கள் ஒரே காலத்திலே எனது சின்ன மாமனார் மூலம் சந்திக்க நேரிட்டது. ஐயாவை சந்தித்தவுடன் அவருடைய கண்களிலிருந்து ஒரு ஒளிக்கற்றை என்னை நோக்கி வந்தது. ஸோ ஒவ்வொரு மாதமும் நான் தவறாமல் அவரை தரிசிக்க செல்வேன். ஒரு தடவை செல்லும் பொழுது
கூட்டத்திலிருந்து என்னை கூப்பிட்டு, நீ போய் எனது அறையில் உள்ள பெட்டின் மேல் படு என்று சொன்னார்கள். நான் மிக்க தயக்கம் கொண்டேன். தேவையில்லை, போய் படு என்றார். உடனே தயங்கி சொல்லி படுத்தேன். மறுபடியும் அந்த பிற்படுத்தி எந்திரிச்சே, வேண்டாம் கிட, படுத்து கிட அப்படின்னார். எனக்கு உள்ள ஒரு பயம் வந்து விட்டது. திரும்பவும் அவர் சொன்னார். அரை மணி நேரம் கழித்து எந்திரிச்சு வந்து, வணக்கம் சாமி, ஏன் இப்படி செஞ்சீங்க என்ன அப்படின்னு. அப்படி இல்லை, உங்களுக்கு கண்டிப்பாக ஓய்வு தேவை, ஓய்வுலாம் உழைக்கிறீங்க. ஏற்கனவே எனக்கு ஜோசியர் சொன்னார், நீ சனிக்கிழமை பிறந்திருக்க, அதனால் நீ சம்பாரித்து நீ தான் சாப்பிடணும், நீ சம்பாரித்து மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிலைமை இருக்கணும், ஓய்வொழிச்சிடலாம் ஓட வேண்டியிருக்கும். அதைத்தான் அந்த கருத்தை அவர் பதிவு பண்ணார். அதை தான் நானும் சொல்கிறேன் அப்படின்னு சாமிகள் சொல்லி நீடுவாள் என்று வாழ்க்கையை அனுப்பினார். அப்போ தான் ஒரு பெரிய மகான் பார்த்தவுடன் இவனுக்கு இது என்ன பிரச்சனை, இந்த பிரச்சனைக்கு வந்திருக்கிற அப்படிங்கிற நிர்ணயிக்கக்கூடிய ஒரு திறமை அபார சக்தி இருந்தது. அவரை நாம் இரவில் படுக்கும் பொழுது நினைத்து கொண்டு படுத்தால் பல விதமான புதிய கனவுகளும் நினைவுகளும் வரும். ஆனால் இந்த காரியத்துக்கு போகும்போது அவரை நினைத்து கொண்டு சென்றால் இந்த காரியம் வெற்றி பெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். शांकरी श्रीकरी सात्वी सरचंद्र निवारण साधोदरी शांति मदी निराधारा निरंजन निर्लेपा निर्मला नित्या निरागारा निराकुला निर्गुणा निष्कला शांता निष्कामा निष्प्रभा नित्यमुक्ता निर्विहारा निष्प्रभंजा निराक्षय नित्यमुक्ता नित्यसुप्ता निरवत्या निरंतरा निष्कारणा निष्कलंका निर्वारि निरीश्वरा नीराहा राघवदनी निर्मला मदनाशिने निश्चिन्दा निरहङ्कारा निर्मोहा मोहनाशिने निर्ममा ममदा गन्त्री निष्पापा पावनाशिने निष्क्रोधा क्रोधोऽसमनी निर्लोभा लोभनाशिने निःसंशया निष्परिग्रह निष्ठुरा नीलशूरा निराभाया नरत्यया दुर्लभा दुर्गमा दुर्गाः दुर्गक्कन्दरी सुखप्रदा दुष्टदूरा दूराचारशमनी दोषवर्जिता कुशला कोमलागारा दुर्गुल्ला ग्रीत्वधीं कुलकुण्डालया गौलमार्गदत्प्रसेविता कुमारा गणनादाम्बा दुस्तिगी मधुकृतिः शान्तिः स्वस्तिमती गान्धिर्नन्दिनी विघ्ननाशिनीं तेजोनिर्णयना आज्ञाभिचन्द्रिका वक्रसिद्धकेकी कक्षूतुनीं शराक्षरात्मिका सर्वलोकेशी विश्वधारिणीं श्रीवत्कधात्मी शिवधात्र्यम्बधात्मी गुणात्मिका स्वर्गाभावर्कधा शुक्राध्वा सुपरिवाक्को मंगलकरमाने क्रोधी वर्षे दक्षिणायन काल हेमंतऋतु तरुन्मासे शुक्लपक्षे पौर्णमी तिथि पुनर्पूसा नक्षत्रम वैकृति नामयोगम पत्रे नामकरण कूडिय विशेषे नन्हालि सकलोपचार पूजान समर्पयामि श्री पराशक्ति युगे सकल देवताभ्यो सकलभक्तमहा जनंगलिक्कम परिपूर्ण आशीर्वाद कृपा कटाक्षम सिद्धिरस्तु ओम श्री श्री சாம்பார்